Sunshine, sunshine, sunshine. Judge, காற்று போடுங்கடி காற்று புழுதி கொடி அதோட வெட்டு படி வந்தா தோல ஊதி வை தள்ளி வை கடிச்சு கொடுக்குறது போல மனசா வட்டி வை தள்ளி போட தரலாம் எட்டு வண்டி நீதான கொலை பண்ண லைன் சொன்னார். நான் எப்படி யோசிச்சேன்னா, எந்த லைன் வந்து எடுத்தா பட்ஜெட் கம்மியாகும் அப்படின்னு தான் யோசித்தேன். அதில் ஒரு லைன் வந்து அவர் இப்போ நம்ம எடுத்தாது. ஃபர்ஸ்ட் அவர் சொன்னது என்னன்னா, நீங்கள் காலேஜ் ஸ்டூடெண்ட்டோட சார், அங்கே ஸ்டூடெண்ட்டோட அண்ணன் அப்படின்னு சொன்னார். சரி, நம்ம வயசு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு தான் பிளான் பண்ணேன். கடைசியாக புக்கை கொண்டு வந்து கொடுக்கும்போது நீங்கள் தான் சார் ஸ்டூடெண்ட் அப்படின்றாரு. அதுக்கப்புறம் நான் வெயிட்லாம் கம்மி பண்ணி அந்த புக்கை கொண்டு வரதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன். அவர் கொடுத்த புக்லெட் எப்படி இருக்குன்னா, இவ்வளோ பெரிய சைஸ் இருக்கும். அதை வச்சு ஒரு 4 பாகுபலி எடுக்கலாம். அதை ஃபுல்லாக நான் ஷூட் பண்ணேன்னா ஒரு 5 வருஷம் 10 வருஷம் எடுக்கிறதுக்கு. அவ்வளோ கொடுத்தது. ராமாயணம் மாதிரி நாங்கள் ஒரு எபிசோட் மட்டும் எடுத்து அதை பண்ண, அந்த ஃபுல் ஸ்கிரிப்ட் என்கிட்ட இருக்குது சார். இன்னும் 4 படம் பண்ணலாம். அவர் சொன்னார், இல்லை இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்லாம் கூப்பிட்டு நான் வந்து அவருக்கு இப்போ கரண்ட் ட்ரெண்டில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அதேமாதிரி போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் கொஞ்சம் பேர் வந்து ஹெல்ப் பண்ணாங்க. நிறைய கதை கிடச்சிருக்கு அவருக்கு. நான் சொன்னேன், எல்லா கதையும் வச்சு இன்னொரு 10 படம் எடுக்கலாம். அவர் அவ்வளோ க்ரைம் ஸ்டோரி கிடச்சிருக்கு, அவ்வளோ த்ரில்லர் கிடச்சிருக்கு. சூப்பர் சார், நல்லா பயங்கர கோஆப்ரேட்டிவ். நாங்கள் என்ன எதிர்பார்த்தோமோ அது வந்து கரெக்டாக பண்ணி கொடுத்துருவாரு. தேங்க்யூ ஸோ மச் சார். அதே மாதிரி லெட்டர் போடாமல் அம்மாவை இது பண்ணியிருக்கலாம். அந்த ஃபாண்ட் கொஞ்சம் அந்த ஃபாண்ட் மாதிரி இருக்கு. நீ அதெல்லாம் பண்ணுவாட, கொஞ்சம் அந்த மாதிரி இருக்கும். ஆனால் அது எக்ஸாக்டாக அது வரக்கூடாது. தெளிவாக பண்ணியிருக்காங்க. ஸோ ரெட் லேபிள்னாவே நல்ல கிக்கான ஒரு படமாக தான் இருக்கும். அதில் வந்து எந்த விதத்துலையும் சந்தேகம் இல்லை. அந்த கிக்கு தெரியுதாப்பா? ஏதோ எந்த லேபிளும் தெரியாத மாதிரி ஒரு சின்ன பையன் நான் பேச்சு பேசுகிறான். தம்பி, இந்த மேடையை அலங்கரித்து கொண்டிருக்கும் எங்கள் சங்கத்தின் பிரியத்திற்குரிய என் இதயம் நிறைந்திருக்கும் எனது அன்பு சகோதரர்கள், இயக்குநர்கள் எழில் அவர்களுக்கும், இயக்குனர் நமது சங்க செயலாளர் எனது அன்பு தம்பி பேரரசு அவர்களுக்கும், அப்புறம் நான் சொன்ன நான் மிகப்பெரிய ரசிகன் அவருடைய இந்த நான் மிகப்பெரிய ரசிகன். நம்ம இயக்குனர் யார் அவரு? காவிய தலைவன் இயக்குனர் என் தம்பி. மிக மிக அருமையான இயக்குனர் அவர். கலைநயத்தோட அப்படியே ஒரு பொயட்டிக் டைரக்டர்னு சொல்லலாம். அவருக்கு ஒரு மிகப்பெரிய கைது. நன்றி தம்பி. அவரோட சப்போர்ட் இல்லாம டெஃபினட்டா நான் இந்த ப்ராஜெக்டை முடிச்சிருக்க மாட்டேன். ஸோ மதன், தென் நந்தா, அசிஸ்டன்ட் டைரக்டர். இதான் ஃபர்ஸ்ட் படம், பட் அவனுக்கான வேலையை அவன் சிறப்பாக செஞ்சிருக்கான் நம்புறேன். இந்த படத்தில் ஒரு சின்ன கேரக்டர் இல்லை, இந்த படத்தை பாட்டு நல்லா பாடிருக்காங்க, ரசிக்கிறோம். இது பாடுங்க, தொடர்ந்து பாடுங்க. ஏற்கனவே உங்களுக்கு தடைன்னே சொன்னீங்க. இப்போ இது இல்லை, உங்கள் திறமை நெரிச்சு பாட்டு போங்க. உங்கள் சிச்சுவேஷன் கேளுங்க. பாட்டில் ஒரு பாட்டை படித்து பாருங்க. பிடிச்சிருந்தா பாடுங்க, இல்லைன்னா போங்க. பாடி முடிச்சுட்டு சம்பளம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் ரிலீஸ் அவங்க வியாபார டயத்தில் போய் ஒரு படத்தை டிஸ்டர்ப் பண்ணாங்க. இந்த படத்தில் அவங்க பாட்டுக்கு சந்தோஷம் தான். இந்த படம் நாட்டினால ஹிட் ஆகும். ரெட் லேபிள் எழில் சார் ரொம்ப ஒரு நம்பிக்கையோட, ஒரு கதையை நம்பி, ஒரு நல்ல இயக்குனரை நம்பி ஒரு நல்ல படம் எடுத்திருக்காரு. இந்த படம் மிகப்பெரிய ஹாப்பியாக இருக்கு. நான் வந்து வினோத் வந்து நீங்கள் கண்டிப்பாக நோட் பண்ணி வைக்கணும். ஹி இஸ் அன் அப்கமிங் talented director and the best human being I've seen in film industry. அவர் கூட ஒர்க் பண்ணுறது வந்து ரொம்ப கம்ஃபர்டபுள்.
நான் வந்து அவரு ஒரு ஏதாவது பிடிக்கலன்னா கூட அவர் வந்து நம்ம ஹர்ட் பண்ணாம அது கரெக்டா இப்போ வந்து ஆர்டிஸ்ட் வந்து கிரிட்டிசிசம் அல்ல சஜஷன் சொல்லும்போது ரொம்ப கேர்ஃபுல்லா சொல்லலைன்னா நம்ம கான்ஃபிடன்ஸ் அது வந்து அஃபெக்ட் ஆகிடும். பட் இவர் சொல்றது வந்து சொல்ற விதம் வந்து நமக்கும் வந்து இவரோட பேஷன் பார்த்து இவரோட ஃபிலிம் மேல இருக்கிற பேஷன் வந்து பார்த்து நமக்கும் வந்து வில் பி ஃபோர்ஸ் டு கிவ் அவர் பெஸ்ட், வில் பி மோட்டிவேட்டட் டு கிவ் அவர் பெஸ்ட். ஒரு மூவி வந்து சின்ன வி ஹேவ் அவர் ஓன் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அண்ட் ரிசோர்ஸஸோட எல்லாமே சின்ன மூவி தான். பட் இவரோட ஃபாஸ்ட்டாக இருக்கும். அந்த அளவுக்கு அந்த 2 மணி நேரம் இந்த திரைப்படம் ஃபாஸ்ட்டாக இருக்கும். பேசுகிறவங்க எல்லாம் சொன்னாங்க இந்த படத்தில் நாங்கள் எல்லாம் ஹார்ட் ஒர்க் பண்ணோம். ஹார்ட் ஒர்க் கண்டிப்பாக கிடையாது. நான் ஷூட்டிங்கில் பார்த்தா எல்லாம் ஜாலியாக தான் ஒர்க் பண்ணோம். ரொம்ப ஹார்டாக எல்லாம் அப்படியெல்லாம் ஸ்டெயினெல்லாம் பண்ணல, ரொம்ப ஜாலியாக இருந்தது. இவர் டைரக்டரை பற்றி சொல்ல வேண்டாம். எனக்கு இவர் ஆர்வி உதயகுமாரோட உதவியாளராக இருக்கிற காலத்துலேருந்து தெரியும். இந்த ஆடியோ ஃபங்க்ஷனை கூப்பிடும் பொழுது எனக்கு வந்து இந்த படம் ஷூட்டிங் போனோமே யாரெல்லாம் இருந்தாங்க, ஹீரோயின் யார், ஹீரோ யார் ஞாபகப்படுத்தினா ஹீரோ ஞாபகம் வந்தார், ஹீரோயின் எப்பவுமே ஹீரோ ஹீரோயின் ஞாபகத்துக்கு வந்துடுவாங்க. அப்புறம் டைரக்டர் முகம் தெரியுது ஆர்வி உதயகுமார். மற்றபடி பின்னாடி இருக்கிற டெக்னீஷியன் எல்லாம் பேர்கள் தெரியும், முகங்கள் எனக்கு ஞாபகம் இல்லை. இருந்தாலும் எப்படியும் அடிச்சு கொண்டிருப்பாங்க. இருந்தாலும் பிடிக்கின்றதே உன்னை பார்த்ததும் காற்று போடு வெட்டி தாச்சு குருதி கொடி பொங்கு நாட்டோட வெட்டுப்படி பொறி வந்தா தோல புரி எத்தி பகி பூர்வம் தள்ளி பகி தெளிச்சு கொடுக்கும் கதிர போல மனச பகி அன்புக்குள் எத்த பகி கொப்பிடமா கால பகி தனக்கு கூட தரங்களாகும் எட்டு பகி பொங்கன்னு மரியாதையா பேசுற ஊரு பொங்கன்னு மரியாதையா பேசுற ஊரு நாட்டோட வெட்டுப்படி பொறி வந்தா தோல் எது நடக்கக்கூடாதுன்னு நினைச்சோம் இப்ப அதுவே நடந்துருச்சு. எல்லாத்தையும் விட்டுட்டு நல்லபடியா தானே இருந்த. நீ தானே கொலை பண்ணா? கொலை பண்ணிட்டு இங்கே இருக்கிற லூசா சார் மர்டர் பண்ணுவோம். தரமான சிறப்பான சம்பவங்களை இனிமேதான் பார்க்க போறீங்க. இதுதான் பணத்தை அள்ளி எட்டுடா, நமக்கு காமெல்லாம் வெற்றியாச்சி சொல்லி எட்டிடா, வெற்றி கொடி நின்று வைடா, ஜெலாதிய ஆளுமாடா. We are the boss, we are the boss. என்னோட அடியா இருவர் கண்ணுக்கும் ஒரே நிலா. Sunshine, 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 sunshine.